ஆதியில் சிறந்த கோவிலும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிற்றூர் தந்தையின் பேர் நம்பித்தலைவன் தாயின் பெயர் கங்கை போகினி உன்னத பெயர் வள்ளி கையிலே கவன் பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமான் கேட்டுவது பறவையை எதற்காக திணையை கொய்ய வருது என்ன திணை கருந்தனை செந்தினை கருந்தனை யாருக்கு செந்தினை யாருக்கு கருந்தனை எங்களுக்கு செந்தினை முருகப்பெருமானுக்கு ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாபத்தை திரா தண்ணீர் தரித்திர மரியா பெண்டீர் கோபத்தை கடக்க வேந்தன் குருமுறை கொள்ளா சீடன் பாவத்தை திரா தீர்த்தம் பயனில்லை இது ஏழும் இருந்து அவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சபத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு தெக்குகள் எட்டு கிரகங்கள் 9 பசி வந்தால் 10 பறக்கும்னா நெத்தியில பட்டை போட்டிருக்கேன் என்ன பட்டை என்ன பசுபதி பாசம்ங்கிற முப்பட்டை போட்டிருக்கேன் திருநீரிட்டா யார் கேட்டார் சிவனை மறந்து யார் வாழ்ந்தார் மந்திரமாவது நீரு வானவர் மேலுவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயு வைப்பங்கள் திரு ஆலவாயான் திருநீர் என்றுக்காக திருஆலாவாயன் திருநீரு அப்படின்னா திருநீருக்கு என்ன பெருமை திருநீரே பெருமைதான் பாருங்க திருநீரே மந்திரம் தானே அது மருந்துன்ட்டாங்க கையில எடுத்தார் தமிழ் சொல்லோடு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயு வைப்பங்கள் திருஆலாவாயன் திருநீரேன் பூசினார் திருநீற்று பதிகத்தை பாடி ஏன்னா கூன் பாண்டியனாக இருந்தவனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றிய பெருமை இந்த திருநீருக்கு இல்லையா அவருடைய வெப்பு நோயை போக்க செய்தது திருஞான சம்பந்தனுடைய தமிழ் பாடலும் அவர் கொண்ட பக்தியும் அந்த திருநீரும் அதனாலதான் மதுரையும் பகுதியிலே சைவ சமயத்தை மீட்டுக் கொண்டு வந்த பெருமை யாருக்கு இருக்குன்னா சமணத்தை அழித்து சைவத்தை ஓங்கி வளர்த்த பெருமான் இல்லையா ஆமா நெத்தியில பூசிருக்கீங்க ஆமா திருநீர் இந்த திருநீர் எவர் நெற்றியிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே அடுத்த ஜீவகாருண்யம் இருக்குல்ல அதை போற்றி வளர்க்கக்கூடியவர்கள் தான் வாடிய வஜினை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு ஒருத்தர் வள்ளலார் சொன்னாரா இல்லையா பயிர் வாடுதேன்னு மனம் வாடுறாரு ஓரறிவு பயிருக்கு அந்த ஓரறிவு வாடுதேன்னு மனம் வாடியதான் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு ஜீவகாருண்யம் சகலம் எல்லாம் சமம் தான் அனைத்திற்குமே உயிர் இருக்கிறது அப்படிங்கிறதை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் பயிருக்கு கூட உயிர் இருக்குன்னு ஒரு வகையில ஏத்துக்கலாம் போடக்கூடிய ஆடைக்கு கூட உயிர் இருக்குன்னு நினைச்சவர் வள்ளலார் இல்லையா ஏன்னா எப்போதுமே முழுமையான ஆடை வெள்ளை துணியை போர்த்திருப்பார் அப்பதான் ஒருத்தவங்க கேட்டாங்களா ஏன் இந்த வெள்ளை துணியை முழுமையா போத்துறதுக்கு பதிலா அதை வெட்டி தச்சு சட்டையா போட்டுக்கலாமேன்னு கேட்டப்ப அப்பதான் அவர் சொன்னாரா அதை வெட்டி தச்சா அந்த துணிக்கு வலிக்கும் இல்லையா அதனாலதான் அதை வெட்டி தைக்காமல் அப்படியே போர்த்துக்கிட்டேன்னாராம். அதாவது நூல் எடுக்கும் பொழுதே அங்கிருந்தே தைக்கும் பொழுதே பல பிரச்சனைகளை தாண்டி தான் வருது. சரி அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பத்தி நம்ம பேசணும்னா நெத்தியில திருநீர் பூசிருக்கீங்க. திருநீர் பூசிக்கொண்டு உண்ண வருகின்ற உணவை உண்ண விடாமல் விரட்டி அடிக்கிறீங்களே ஒரு பறவைய, இது எவ்வளவு பெரிய பாவம். எது பாவம்ங்கறீங்க? நீ செய்யறதாமா? யாரு நான் செய்யறது? ஆமா. ஏ சுவாமி, தெய்வத்துக்காக படைக்கிறத பறவைகள் சாப்பிட வருது, அதுக்காக அதை விரட்டுறதுக்காக தான் காவலிக்கு எங்க அப்பா என்னை நிறுத்தி வச்சிருக்காரு. இதை விட கொஞ்சம் அது அதிகமா இருக்கோ? புரியல. இதை விட அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கோ? இல்ல இல்ல, இருந்துச்சுன்னா குறைச்சிருங்க. இல்ல அவர் தொண்டை கொஞ்சம் அடப்பான தொண்டை, அதனால கொஞ்சம் நார்மல் இதுவாவே வைங்க, சாதாரணமே வைங்க. இல்ல இதை கொஞ்சம் ஏத்தியே வைங்க. என்னோட குரல் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, மென்மையானது. அவருக்கு குரலுக்கு ஈடு கொடுத்து என்னால கத்த முடியல. கொஞ்சம் குறைச்சு வைங்க. இது எப்படியா இருக்கு? இதை விட அதை கொஞ்சம் குறைச்சிருக்கட்டுன்றதுக்காக சொல்ல வரேன். வேற ஒன்றும் இப்ப எப்படி எண்ணம் பாருங்க. எதுவுமே பண்ண வேணானே, அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்க கூடாதுங்கிறதா. சரி, இப்ப பிரச்சனை அது இல்ல. இருமா, நெத்தியில திருநீர் பூசிருக்கேன். ஆமா. யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கணும். ஆமா, பக்திங்கிறது அதான். கண்டிப்பா திருமுடரே அதான் சொல்றாரு. கோடி கோடியா கொண்டே நீ இறைவனுக்கு கொட்டுவதில் நல்ல புண்ணியம். பசியால் வாடுகின்ற ஏழை ஒருவனுக்கு உணவு கொடுத்தால் அது இறைவனை போய் சேருங்கிறார். அப்ப திருமுடரே அதான் சொல்றாரு. ஆமா இல்லையா? அதெல்லாம் படிச்சிருக்கீல்ல? படிச்சிருக்கேன். படிச்சு புண்ணியம். ஏங்க முருகப்பெருமானை வணங்க கூடிய அது கூட தெரியாம இருக்காரு. கற்க கசடற கற்பவி கற்றவி நிற்க அதற்கு தக அப்படினா ஏன் சொல்றாரு? கற்க கசடு அற பிழை இல்லாமல் படி. பிழை இல்லாமல் படித்தா நூல் எவ்வழியை சொல்கிறதோ வழியிலே நடங்கறார். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். படிச்சா படித்தபடி நடக்கணும், அதன்படி ஒழுகணும். வேற என்ன தவறா என்ன நடந்துக்கலையே, என்னுடைய வேலையில நான் சரியா கவனமா இருக்கேன். இதை விட வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் திருமூலரை பற்றி சொன்னேன்ல, அவர் கொண்டு போய் சாமிக்கு தான் கொடுக்கணும் இல்லப்பா, கஷ்டப்படுற ஒருத்தர் கொடுத்தா அது இறைவனை சேரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் பறவைக்கு தானே, இறைவனுக்காக தானே வச்சிருக்கீங்க. ஆமா, பறவை தின்னுட்டு போதே இறைவனை சேரும்ல. இல்ல அது எப்படி நீங்க பாவம்னு சொல்றீங்களே, அதை எப்படி சொல்றீங்க? ஏமா தலவாழை இலை ஓட்டு அறுசுவை உணவோடு பதார்த்தங்கள் அனைத்தையும் வச்சு சாப்பிட போற நேரத்துல சாப்பிடாதன்னு கையை தட்டி விட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மனது வருத்தப்படாதா? உட்காந்து எல்லாம் தயாரா இருக்கும் பொழுது சாப்பிடுற நேரத்துல நீ சாப்பிடாத எந்திரிச்சு போடான்னு சொன்னா அது எவ்வளவு வேதனையா இருக்கும். அது மாதிரிதான் நீங்க செய்யறது. அப்படி கிடையாது சுவாமி. வேற எப்படி? இப்ப தேனும் தினைமாவும் இந்த கவன்ல வச்சு நாங்க விரட்டுறோம். இந்த காதுல பூச்சுத்துறது, இந்த தேனையும் தினைமாவையும். சரி, அப்படி பார்த்தா பறவைகள் பல இடங்களுக்கு செல்லக்கூடியது. ஏன் இறைவனுக்காக படைக்கிற இதை நான் சாப்பிட விடாம செய்தாலும்
அது வேற எங்காவது தனக்கு உண்டான உணவை தேடி சாப்பிடுமா இல்லையா? அது பட்டினியா கிடக்க போறது கிடையாது. பக்தி செய்வது அதுதாங்கற. ஏன் சாப்பிட விடாம பண்ற அந்த பாவத்தை எதுக்கு செய்யற? சரி, பாவத்திலே பெரிய பாவம் எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? பஞ்சமா பாதகங்கிறது மிகப்பெரிய பாவ செயல். இதெல்லாம் கொலை பண்ண கூடாது. எப்படி? கொலை இருக்குல்ல, ஆமா, கொலை பாதகம் மிகப்பெரியது அது. அதனாலதான் ராவணனை கொலை செய்த பிறகு ராமனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சு இல்லையா? ராமன் தெய்வத்தினுடைய அம்சம் தான். ஆனாலும் ஒரு உயிரை கொன்றதுனாலதான் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ராமநாதபுரம் அந்த ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி அப்படின்னு ஒரு ஆலயம் உருவாவதற்கு காரணமே அங்கே ஒரு சுயம்பலிங்கத்தை வணங்கணுங்கிறதுக்காக தான் இல்லையா? ஏன் அவன் செஞ்ச கொலை. எந்த உயிரை சரி, ஒரு உயிரை தெரிந்தே கொல்ற அப்படின்னா அது என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். பாவம் பாவம் பாவம்னு சொல்றீங்க. இதை எப்படி நீங்க பாவம்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு உயிரை இருங்க, ஒரு உயிரை கொன்றா பாவம் இல்லையா? அப்புறம் எப்படின்னு தெரியலன்னா நீ இல்ல இல்ல இருங்க. இப்ப நீங்க நெத்தில போட்டுருக்க பட்டைய பத்தி கேட்டீங்கல்ல, பட்டைய போட்டுக்கிட்டு பறவைகளை சாப்பிடாம பண்றேமா அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்றீங்க. கொலை செய்வது அதை விட பாவம்னு சொல்றீங்களே. இதே இறைவன் பூலோகத்துக்கு இறங்கி வந்து உன்னுடைய பிள்ளை எனக்கு கரியா சமைச்சு கொடுறான்னு கேட்டார். பெத்த தாயும் தகப்பனும் தாம் பெத்த பிள்ளைய கொலை பண்ணி சத்தமா இருக்கு. சரி, இந்த பக்கமாவது வந்து நீ பேசு. இப்ப பேசுமா? இதுவும் நல்லா தானே இருக்குது. ஏன் இவ்வளவு குறை? இருந்தாலும் இந்த சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுச்சு எனக்கு. ஒருவேளை அந்த பக்கத்துல நிக்கிறதுனால கேட்டுச்சு என்னவோ தெரியல. உங்களுக்கு இந்த பக்கம் பக்கமா இருக்கிறதுனால அந்த பக்கம் பக்கமா தான் இருக்கு. இது கொஞ்சம் பக்கமா இல்ல. அப்ப தன்னுடைய பிள்ளையவே கொலை செய்து வந்த அடியாருக்கு சமைச்சு கொடுத்தாங்கல்ல, அப்ப அதுவும் கொலை செய்ததுக்கு சமமான ஒரு விஷயம் தானே. அப்ப அத பாவம்னு சொல்லுவீங்களா? இறைவனுக்காகத்தானே கொலை பண்ணி சமைச்சு கொடுத்தாங்க, அத நீங்க பாவம்னு பேசுவீங்களா? நியாயமான கேள்விதான். இறைவன் வந்து தன்னுடைய பெற்ற பிள்ளையை பிள்ளை கறி வேணும்னு கேட்கிறார் சிவபெருமான். அடியாராக மாறி வந்து அந்த அடியாருக்கு தாம் பெத்த பிள்ளையை கொலை செய்து சமைச்சு கொடுத்தாங்க. ஆமா, கொலை செய்யறது பாவம்னா அப்ப இதுவும் பாவம் தானே. அது பாவம்னு சொல்லுவீங்களா? இறைவனுக்காக செய்தத பாவம்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி இறைவனுக்காக காவலுக்கு வந்திருக்கேன், பறவை விரட்டுறது அதை எப்படி பாவம்னு நீங்க எப்படி பேசுவீங்க? இப்ப நான் கதைய இங்க என்ன நடக்குதோ அதை வச்சுதான் சொன்னேன். ஏமா அந்த பறவையை விரட்டுற, இங்க இருக்கிற சூழ்நிலை என்னவோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய பேச்சு இருந்துச்சு. ஆனா நீ அதையும் தாண்டி அடியார்களுக்குள்ள போய் பேசுறீங்க. 63 நாயன்மார்கள் ஒருத்தர் இல்ல நான் வந்து உதாரணத்துக்கு தான் செய்தது சிறுதொண்டு பெருந்தொண்டு. ஆனால் சிறுதொண்டு சிறுதொண்ட நாயனாரும் பேரு வாங்குற. அப்ப படிச்சிருக்காங்கிறத வெளிப்படுத்துறீங்க. ஏங்க நீங்க சொன்னதுக்கு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். பாவம்னு சொல்றீங்களே, அப்ப பாவ கணக்குல அதுவும் சேரணுமா இல்லையா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லும் பொழுது நான் இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு முதல்ல வந்தீங்கல்ல. அத நான் சொல்லாம வேற யாரு சொல்லணும்? இந்த வார்த்தையை நான் சொன்னதா பொருத்தமா இருக்கும். ஏன்னா எங்க அப்பா சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்காம காவலுக்கு வந்திருக்கேன் இல்லையா? அந்த வார்த்தை எனக்கு தான் பொருந்தும். அப்பா சொன்னா கேட்கணும். அப்பா சொன்ன உடனே கேட்கணும். அதுதான் பிள்ளைகளுடைய வேலை. ஆனா இங்க ஒரு பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா? அப்பா சொல்ல மீறி ஒரு செயலை செஞ்சதுனால அப்பா வந்து தடுத்தாரு. தடுத்த அப்பனோட காலை வெட்டிட்டான். புரியுதா உங்களுக்கு? என்ன மொட்டை தலையில குட்டை இந்த மாதிரி தடுத்தா அதனால காலை வெட்டினானா என்ன கதை? எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு எதையுமே சொல்லாம இப்ப நான் சொல்றத வச்சே உனக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னா உனக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான் அர்த்தம். புரியுதா? இப்ப நான் ஒரு கதையை சொல்றேன்ல, இந்த கதை உனக்கு தெரியல அப்படின்னா நீ படிச்சு எல்லாரும் கை தட்டுறீங்க. எனக்கு நீ படிச்சு கிழிச்சது அவ்வளவுதாங்கிறது அர்த்தமாகுது. கதையாண்டா நீ அப்படித்தான். அப்படி இல்ல, தர்க்கம்ங்கிறது எப்படி அப்படின்னா, ஏமா ராமாயணத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கேட்டா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, மகாபாரதத்துல நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட கதையை சொல்லிடுவாங்க. இதான் கதை அப்படின்னு அதை யோசிச்சு அதுக்கப்புறம் பதில் சொல்றதுக்கு எதுக்கு உனக்கு 5000 ரூபாய் சம்பளம்? எதுக்கு? ஆமா, நாங்க 5000 வாங்குறோம். ஐயா குறைச்சு நான் எவ்வளவு வாங்குறேங்கிறது பிரச்சனை. கேள்வி கேட்டிருக்கேன்னா ஒரு விஷயம் இருக்கு, ஒரேடியா ஒன்று நடந்திருக்கு. இல்லைன்னா உடனே இந்த கதையெல்லாம் இந்த சிறுதொண்ட நாயனார் கதையெல்லாம் நிறைய பேருக்கு வெளியில தெரியும். பேசி பேசி நிறைய பேர் அதை வெளியில தெரியப்படுத்திட்டாங்க. அதனால இந்த அம்மா ஏதோ படிச்சு இந்த கதை ஏதோ தெரியாத ஒன்ன சொல்லிட்டது மாதிரி பெத்த பிள்ளையே வந்து
அதையே வந்து சுருக்கமா கறி சமைச்சு கொடுத்துட்டாங்க. அது யாரு? 63 நாயன்மார்கள் அவர் ஒருத்தர். அப்ப அடியார்களை பத்தி பேசுறேன்னா உனக்கு அடியார்களை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அடியார்கள் தெரியாம கிடையாதுங்க. நான் கேக்குறத முத புரிஞ்சுக்கங்க. நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? அடியார்களை பத்தி உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு அருமையா தெரியும். சரி, அடியார்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இருங்க, அடியாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்ட ஆரம்பத்துல வந்து பட்டைய போட்டத பத்தி கேட்டீங்க. நான் கேட்ட கேள்வி இருங்க. நான் ஒரு கேள்வி என்னன்னு தெரியுமா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? அப்பா வெச்ச புள்ள கேட்கணும்னு. ஆமா. அப்பா வெச்ச புள்ள கேட்டு அதை மீறி ஒரு செயல் செய்தான். செய்த செயலுக்காக அப்பா வந்து கண்டிக்கிறார். அப்பா கண்டிச்சா புள்ள என்ன பண்ணணும்? கேட்டுக்கணுமா? ஆமா. ஆனா கேட்கல. அப்பாவோட காலைய வெட்டிட்டாமா. அது வந்து பக்தியினுடைய வெளிப்பாடு. காலை வெட்டினார் அப்படின்னா பக்தியினுடைய வெளிப்பாடு. இருங்க, ஏன் வெட்டினா? அதே பக்தியின் காரணமா கைய வெட்டினானே ஒருத்தன், அது யாருன்னு தெரியுமா? இதே பக்தியின் காரணமா காலை வெட்டினா கைய வெட்டினான்னு கேப்பியா? நல்ல அறிவாளிக்கு எது அழகுன்னு தெரியுமா? யாரு நாயன்மாரை பத்தி பேசுறீங்க? காலை வெட்டினாருன்னு நான் வந்து உதாரணத்துக்கு தான் சிறுதொண்ட நாயன்மாரை பத்தி பேசினேன். பாவம்னு சொல்றீங்களே, அப்ப அதுவும் பாவ கணக்குல தானே சேரும். அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி முக்தி கிடைத்தது அப்படின்னு நான் பேசினேன். நீங்க ஒண்ணு அப்ப நாயன்மாரை பத்தி பேசுனீங்கன்னா அப்ப எல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டு நீங்க கேட்டீங்க. அப்ப அதே நாயன்மார்ல தானே வர்றாங்க. சொல்லுங்க அப்போ. கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலா எப்பொழுதுமே இருக்காது. ஒரு கேள்வி கேட்டோம்னா இப்ப நான் என்ன கேக்குறேன், கேட்டதுக்கு பதில் தெரியலனா சாமி எனக்கு தெரியல, கேள்விங்கிற இடத்துக்கு நான் வரவே நான் படிக்கல, உங்கள்ட்ட வந்து நான் இப்படி திமிரா வாய்க்கு வாய் பேசுறது தப்புதான், இனிமே நான் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நான் கேள்வி கேட்டேங்கிறதுக்காக திருப்பி என்ன இன்னொரு கேள்வி கேட்டேன்னா நான் திருப்பி 1000 கேள்வி கேட்பேன். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு கேட்க மட்டும்தாமா தெரியும், எதிரில் நிக்கிறவங்க திருப்பி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படின்னு வேணா சொல்லுங்க. நீங்க கேட்கிற 1000 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்டது யாரு? யார் கேள்வி? யார் கேட்டது? நான் தான் கேட்டேன். நீங்க தான் கேட்டீங்க. இல்ல நான் மறுக்கலையே. யார் பதில் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். நல்லா தெரியுதுல்ல? தெரியுதா இல்லையா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். சொல்லு. அதை விட்டு இப்படி திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்கறது இல்ல பதில். இப்ப நான் மட்டும் நான் சும்மா நின்னுக்கிட்டு இருந்தேனா? கேள்வி நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு கேள்வி கேட்டேன். அத கேள்விங்கிற இடத்துக்கு ஏன் போறீங்க? கேள்விங்கிற இடத்துக்கு முதல்ல போனது யாரு? நான் தான் போனேன். நீங்க போனீங்க தான போனீங்க. நீங்க போனனால தான் திருப்பி மன்னிச்சிருங்க, தெரியாம கைப்பற்றுச்சு. சரி சரி, ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க வேற சிரிச்சு காட்டி கொடுங்க. இப்ப தெரியாம எனக்கு உண்மையாவே அட இருக்கட்டும். நான் ஏதாவது சொன்னேனா? பிரச்சனை அந்த பக்கம் வந்துங்க. நான் ஏதாவது சொன்னேனா? ஒண்ணுமே சொல்லல. பிரச்சனை அந்த பக்கம் வந்துங்க. நான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் கேக்குற கேள்வி கேள்விங்கிற இடத்துக்கு நீங்க தான் வந்தீங்க. நான் சாதாரணமா நீங்க விஷயத்தை பேசுனீங்க, நானும் விஷயத்தை தான் பேசுனேன். ஏமா என்ன விஷயத்தை பேசுறேன்? நான் என்ன யார் சாதாரணமா பேசுனது? வந்த வேலை என்ன? பறவை விரட்டுறது. பறவை விரட்டுறது பாவச்சை. இதை தாண்டி நான் வேற ஏதாவது பேசுறேனா? இல்ல இல்ல, நீ பாக்குற வேலையை இங்க இருக்கிற கலை இந்த இடத்தினுடைய யதார்த்தம் என்னவோ, இந்த கதைக்குள்ள என்ன இருக்கோ அதை தாண்டி வேற ஏதாவது பேசுறனா? ஏன் இதை பாவமுறியே? அப்ப பெத்த பிள்ளையோ கொலை செஞ்சு உணவு சமைச்சு கொடுத்தாலே அது பாவம் இல்லையான்னு சிவனடியார்களுக்குள்ள போனது நீ யாரா? யார் போனது? இருங்க, இப்ப முருகனுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். இருங்க, அதெல்லாம் நான் கேட்கல. முருகன் வேறு சிவன் வேற. நான் என்ன கேட்டேன்? முருகன் வேறு சிவன் வேற. முருகன் வேறு சிவன் வேற. ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. முருகனை பத்தி பேசினா சிவனை பத்தி பேச கூடாதுன்னு இருக்கா? ரெண்டு பேரும் திருநீரை பூசிருக்காங்க. திருநீரை பத்தி பேச ஆரம்பிச்சது யாரு? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. ஏன் அப்ப அதை பத்தி பேச கூடாதா? பேச வேணாங்கற. ஆனா கேள்வி பதில் சொல்லணும்ல. நான் தான் திருப்பி கேட்டிருக்கேன், பதில சொல்லுங்க. கேள்வி முதல்ல கேட்டது நான் இங்க ஒரு தேவையா பேசிட்டு இருக்கேன் மணி. இருங்க, ஊருக்குள்ள ஏதாவது சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? சரி, அவங்கள்ட்ட முதல்ல யாரு கேள்வி கேக்குறாங்களோ அவங்க தான் பதில சொல்லணும். ஏதாவது சட்டம் இருக்கா? சரிமா? இப்ப அவர்கள் தான் நடுநிலையாளர்கள், அவங்க தான் நடுவர்கள். நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இது சரி தவறுங்கிற அந்த சரியான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய வேலை யாருடைய தெரியுமா? அங்க உட்கார்ந்திருக்கவங்க தான். அவங்கள்ட்ட கேளு, யாரு கேள்வி கேட்டது, யாரு பதில் சொல்லணும். சரி, அப்போ சொல்லுங்க. இப்ப முதல்ல கேள்வி கேட்டவங்க தான் பதில சொல்லணும்னு எதுவும் சட்டம்லாம் கிடையாது இல்ல? யார் வேணாலும் சொல்லலாம்ல பதில? தாராளமா சொல்லலாம், யார் வேணாலும். முதல்ல கேள்வி நான் கேட்கும் பொழுது இருங்க அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியலங்கும் போது அந்த அதை நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப யார் சொல்லுங்க. முடிஞ்சு போச்சா? பேச விட்டுருக்கே கூடாது. முடிஞ்சா அவ்வளவுதான். இதான் யதார்த்தம். தெரிஞ்சா சொல்லலாம். அந்த ஒத்த ஓட்டலாம் வச்சு நாங்க வந்து நிர்ணயிக்க முடியாது. தெரியலனா தெரியல. அந்த ஒத்த ஓட்டலாம் வச்சு நாங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. வருமா? ஒரு ஓட்டு தான் உங்களுக்கு. மத்த பேர் யாராவது பேசுனாங்களா? இன்னைக்கு இல்ல. அந்த அம்புடு ஓட்டு ஏன் ஓட்டு? வள்ளியம்மை இன்னைக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் காளையாரோ இல்ல மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு தான். ஓட்டா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. விடவும் மாட்டேன் நான்.
அப்படியா? நான் விடணும்ல அந்த அளவுக்கு போறதுக்கு முதல்ல எப்படியும் உன்னை கேள்வி கேட்டு பெண்கள் ஒரு 4-5 பேர் உட்கார்ந்திருக்கீங்க. நீங்களாவது என் பக்கமா இல்ல அவர் பக்கமா? என் பக்கம் தானே. போது ஒரு பெண் சொன்னாலும் பாமா பணியில வாட்டுக்கு ஒரு இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. இந்த பணியிலயும் பெண்கள் ஒரு 5 பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னா எதுக்காக? பதில் நல்ல விஷயம். பதில் தெரியுமா தெரியாதாமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவளோட பேசிட்டு அப்புறம் எரிச்ச வந்துரும் எனக்கு. பதில் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா தெரியும் சொல்லு. தெரியாம தெரியும். ஒரு ஆளு மட்டும் கைய தட்டி சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க. தெரியுமா? கால வெட்டினார் அப்படினா என்ன சரிங்களா? என்னன்னு கேக்குறேன். தெரிஞ்சா தெரியும் சொல்லு. என்ன பொம்பளை பிள்ளை அடிக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லு. பொம்பளை பிள்ளை அடிக்கிற மாதிரி எகிரிக்கிட்டு வரீங்க. பொம்பளை பிள்ளை அடிக்கிற மாதிரி நான் உன்னை அடிக்கிறேன். நீ தான் என்னை அடிச்ச. நானே போனா போயிட்டு போகுது பொம்பளை பிள்ளை அடிச்சேன்னு பேசாம இருக்கறேன். நான் அடிச்சேன் அவரை. இந்த அப்படி பண்ணிட்டு தெரியாம பட்டு சொன்னீல. இப்பவும் தெரியாம பட்டுச்சுமா. நான் இப்படி தான் பண்ணேன். கையை நீ கொண்டு வந்து உள்ள நீட்டிட்ட. உண்மையாவே சரி விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. என்ன இனிமே கை இந்த பக்கம் வந்துச்சுன்னு வை கட்டு கொண்டு கவன புடிஞ்சு கை வரல கவன ஒழுங்கு மரியாதையா பதில் தெரியும். என்ன சரிங்களா? நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் அதனால தான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். சரி விடுமா. பக்தியினுடைய வெளிப்பாடு நானே சொல்றேன் இரு. என்ன திருவாரூர்ல அப்போ நான் பதில் சொல்ல வர்றேனா இல்லையா? நான் பதில் சொல்ல வர்றேன். அப்ப ஒரு ஊடால புகுந்து பேசுறானே. நான் சொல்றேனாலும் குத்தமா என்ன அர்த்தம்? சொல்லுனாலும் பிள்ளைக்கு பதில் தெரிஞ்சிருக்கு சொல்லிருச்சுனா 4 பேர் நமக்கு கை தட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு கை தட்டிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. ஏன் அப்படி பஞ்சகம் முடிச்சு அலையறீங்க? நீயே சொல்லுமா நல்லா இருப்ப. எனக்கு இதத்தான் தாங்க முடியல. இப்ப சொன்னீல்ல 4 பேரோட கை தட்டிடுவாங்களே அது பொறுக்கல. தாராளமா தட்டட்டும். எனக்கு அதுதானே. அததான் என்னால பக்தியினுடைய வெளிப்பாடு. நீயே பேசு. ஏன்னா விசார சர்மான்னு ஒருத்தர் அவர் பாருங்க ஊர்ல இருக்கிற மாடை எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள போய் அந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு திருப்பி அவங்க வீட்டுல கொண்டு வந்து விடுறதா அவருடைய அன்றாட வேலை. அப்படி போறாரு. போயிட்டு திரும்பி காலையில பாலை கறந்துட்டு மாட்டை ஓடிக்கிட்டு போறாரு. போயிட்டு திரும்ப சாயந்தரம் வந்தா சாயந்தரமும் பால் கறப்பாங்களா இல்லையா? காலை மாலை 2 வேளை பால் கறக்கிறது வேலை தானே பசுமாட்டுல. அப்ப மாலை வேளையில பால் கறக்கும் போது எந்த பசுமாட்டுலயுமே பாலே வரல. அப்ப என்ன பண்றாங்க இந்த விசார சர்மானுடைய அப்பா கிட்ட போய் என்ன பண்றாங்க போய் முறையிடுறாங்க. இவனை பத்தி சொல்றாங்க. எப்பா உன் மகன் தான் காலையில மாடை ஓட்டிக்கிட்டு போறான். சாயந்தரம் அவன் தான் கூட்டிக்கிட்டு வர்றான். ஆனா சாயந்தரம் வந்து பால் கறக்கும் பொழுது எந்த பசுமாட்டுலயும் பால் வரலையே. அப்போ உன் மகன் ஏதோ ஒரு தவறு பண்றான் அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு. அவங்க அப்பா என்ன பண்றாரு இவன் எப்போதும் போல காலை மாடை ஓட்டிக்கிட்டு போனான் இல்லையா? அப்படி போகும் பொழுது பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறார். போய் ஒரு மரத்தடியில இருந்து மறைஞ்சு நின்று பாக்குறாரு. தான் மகன் என்ன பண்றான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவன் என்ன பண்றான் சிவன் மீது அதிகமாக பக்தி கொண்டவன். அதனால என்ன பண்றான் மண்ணால ஒரு சிலையை செய்யறான். ஒரு சிவலிங்கத்தை செய்து அதுக்கு முன்னால கண்ணை மூடி உட்கார்ந்துட்டான்னா எதிரில என்ன நடக்குதுங்கிறதே தெரியாதான் அவனுக்கு. அப்பேற்பட்ட பக்தி சிவன் மீது அவனுக்கு. அப்படி பக்தியோடு இருக்கும் பொழுது என்னவா அந்த மண்ணால செய்தான் பார்த்தீங்களா லிங்கம். அந்த லிங்கத்துல எல்லாம் என்ன பண்ணுச்சா இருக்கிற பசுமாடு எல்லாம் தானாக பால் சுரந்து அபிஷேகம் செய்தான். தினமும் அவ பால் எங்க போனுச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகமாக அங்க போனதான். அப்ப இதையெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்றாரு என்னடா அது ஒரு பசுமாடு தானாக பாலை சுரக்குது. இவன் அதை பார்த்துட்டு எதுவுமே செய்யாம கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கானே இவனை என்ன பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் காரணம் அப்படின்னு முடிவு பண்றாரு. என்ன பண்ணாரு இவனை அடிச்சிருந்தாலும் கூட சரி நம்ம அப்பா தானே நம்மளை அடிச்சுட்டாருன்னு சாதாரணமா விட்டுருப்பான். இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த மண்ணால செய்த சிவலிங்கத்தை காலால எட்டி உதைக்க போனாரா இல்லையா? அந்த நேரத்துல முழிப்பு வந்துருச்சு. முழிச்சு பார்த்தா காலை வந்து சிவலிங்கத்து மேல ஓங்குன மாதிரி நிக்கிறார். கோபம் வந்ததா இல்லையா? பக்கத்துல அந்த கட்டையை எடுத்து எரிந்தார். அந்த கட்டையாகப்பட்டது அவர் காலுகிட்ட போகும்போது எப்படி இருந்ததா சிவனுடைய கைகளிலே இருந்த மழு என்ற ஆயுதமாக மாறிடுச்சான். ஆயுதமாக மாறி கால் அப்படியே 2 துண்டா விட்டிருச்சு. எதனால சிவன் மீது இவர் உதைக்க போனாரு. அதனால அவருடைய கால்களை தப்பா அப்பான்னு நினைச்சது கூட இல்லை. நம்ம அப்பா தானே தெரியாம தவறு செய்தாலும் விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு அப்பாவாக இருந்தாலும் கூட செய்தது தவறு தானே அப்படின்னு காலை 2 துண்டாக வெட்டினாராம். இந்த விசார சர்மாங்கிறது யார் தெரியுமா? அவர் தான் சிவனுடைய ஆலயத்துல வலப்பக்கத்துல இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவர். கணக்கு புள்ளியா உட்கார்ந்துருப்பாரு தெரியுமா? இங்க இருக்காரா இல்லையா? எல்லா ஆலயங்களும் இருப்பாரு. எல்லா ஆலயத்திலும் சொல்லக்கூடிய ஆவடையார் ஒரு சில ஆலயங்கள் இருக்கு. எல்லா ஆலயத்திலும் நந்தி இருப்பாரு. நந்தி இல்லாத ஆலயம் ஆவடையார் இருக்குல்ல. கொடிமரம் இருக்காது. அங்க சிவாலயத்துல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கு. பலிபீடம் இருக்கு. எதுவுமே இருக்காது. உத்தரகோச மங்கையில நவக்கிரகங்கள் இருக்காது. நவக்கிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்பதாக உருவான கோவில் அது. ஆமா. ஒவ்வொரு சிவஸ்தலத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குமா இல்லையா? பாண்டிய நாட்டுல 14 தலங்கள் இருக்கிறதா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 14 ஸ்தலம் மொத்தம் 108. இதுல அதிகமாவே சோழ நாட்டுல தான் இருக்கு.
ஏன்னா சோழ நாட்டுல இருந்தவர்கள் தான் பாடினர் 63 பேர்ல அதிகமாக சோழ நாட்டுல தான் பிறந்தவர்கள். இவர்கள் மூவர் பாடியது தேவாரம் சொல்லுவான். ஆனா மூவரும் தனித்தனியே பாடியதற்கு தனித்தனி பேர் இருக்கு. ஆனால் மூவர் பாடியது தேவாரம், ஒருவர் பாடியது திருவாசகம். அந்த திருவாசகம் என்ற தேன், அந்த திருவாசகம் பிறந்தது பாண்டிய நாட்டில். பாண்டிய நாட்டில் பிறந்த ஒருவரால் அப்படிலாம் இருக்கு. சரி, அது இருக்கட்டும். விசால சர்மன் என்ற ஒரு பிள்ளை பிற்காலத்திலே சண்டிகேஸ்வரராக. சண்டி என்றாலே மூர்க்கன் என்று பொருளாம். ஒரு மூர்க்கத்தனமான பக்தி கொண்டவனாம் சிவன் மீது. அதனாலதான் சண்டி என்ற பெயரோடு ஈஸ்வர பட்டத்தையும் சேர்த்து சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற பெயரோடு அங்கே உள்ள தகப்பனே ஆயினும் சிவனை எட்டி உதைக்க வந்தால் அவன் காலையே வெட்டு வேண்டான்னு காலை வெட்டிட்டான். ஆமா, இந்த காலை வெட்டினதெல்லாம் இருக்கட்டும், இந்த கையை வெட்டினாரு அது யாருன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்டதுன்னு பத்தியா? அது தெரியும் எங்களுக்கு. இறைவன் இப்ப பக்தி தெய்வத்தின் மீது அத பத்தி நீங்க பேசவே வேணாம். அத பத்தி நான் சொல்லிட்டே எடுத்து சொல்றேன். இறைவன் வந்து எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடவே மாட்டார். கண்டிப்பா. பரவாயில்லமா, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எதுக்காக வந்தீங்க இங்க? அப்படி யார் கேட்டது? இப்ப கை வெட்டினதுக்குன்னு யார் கேட்டது? ஊருக்குள்ள இருக்கு, எனக்கும் ஒரு ஆள் இருக்கு. பார்த்துக்குமா எதுக்கு? அப்போ நீங்க மட்டும் கொஞ்சம் முன்னால வந்து உட்காந்துக்கிறங்க. இந்த அம்மாக்கு ஆதரவு பேசினா முன்னாடி வந்து உட்கார சொல்லலாம். திருவாரூர்ல ஆலயத்துல ஒருத்தர் எப்பொழுதுமே தூய்மை பணி செய்யறது ஒரு வழக்கம். அவருக்கு பேரு செருத்துணையார்னு பேரு. அவர் செருத்துணை நாயனார் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டம் இருக்கு. எங்க போற? எங்கம்மா போற? தண்ணி குடிக்க. ஏன் ஒரு மாதிரி பேசுனது தொண்டை வறட்சியா? ஆமாமா, அப்படியே 1 மணி நேரம் சொற்பொழிவு பேசி தகத்திட்டீங்க. நில்லுமா பேசாம. தண்ணி குடிக்க போறாங்களாம். இப்ப நான் போய் தண்ணி குடிச்சேன், குடிச்சனா அதையும் மீறி நீ போய் நீங்க வந்து தெய்வத்துக்கு சமமானவங்க. தண்ணி தாகம்ல ஏற்படாது. சாதாரண மானிட பிரபு காட்டுக்குள்ள இருக்கிற புள்ள தண்ணி குடிக்காம என்னால பேச முடியுமா? இப்படி பேசி ஒருத்தர் போய் தண்ணி குடிக்கிறானா அவருக்கு சூடு சொரண வெக்கமான ரோசம்ங்கிற எதுவுமே இருக்காது. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் தண்ணி குடிச்சா வேணாம், தண்ணியே வேணாம். அப்ப அவரு இந்த ஆலயத்துல ஆனா ஒருத்த கூட பாவம் அந்த புள்ள தண்ணி குடிக்கணும்னு சொல்லலையே. மரத்துல இருந்து விழுகிற பூவெல்லாம் எடுத்து அது எச்சில் படாத வண்ணம் இறைவனுக்கு நேரடியாக கொண்டே சேர்ப்பதா தன்னுடைய வழக்கம். அப்படி ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல கழற்சிங்க நாயனார்னு ஒருத்தர், ஒரு குறுநில மன்னன், அவரு தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போறார். போய் இறைவனை வழிபட்டு ஆலய பிரகாரங்களை சுத்தி வரும் பொழுது இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அந்த கீழே விழுந்துச்சுல ஒரு பூ, அந்த பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துச்சு. பார்த்தா அவனுக்கு பயங்கர கோபம். ஏன்? அந்த பூவை எடுத்து எந்த வாசனையும் யாருக்குமே இல்லாம நேரடியாக கொண்டு சிவபெருமானுக்கு கொடுக்கறது தான் வழக்கம். ராஜன்கள முதன்மையானவருமா தியாகராஜர் திருவாரூர்ல, அதுக்கப்புறம் தான் நடராஜர். சரி, அதை பத்தி அப்புறம் பேசிக்கொண்டு ஒரு நாளைக்கு. எப்பா, இப்படி செய்வதை வழக்கமாக வச்சிருக்கிற ஒரு பெண்ணை எடுத்து மூக்குல நுகர்ந்து பார்த்தால பூவை, கோபம் வந்துச்சு. கையில இருந்த உறைவாளை எடுத்து இவன் மூக்க ஒரே அரை அறுத்து தூக்கி வச்சுட்டார். வெட்டினது யாரோட மூக்க? மன்னனோட மனைவியோட மூக்க. அவன் அரசன். பார்த்துச்சு, பயங்கர கோபம். அவ அலறி துடிக்கிறா வெளியில இருந்து. உள்ள சாமியை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல கருவறைக்குல, வேக வேகமா வெளியில வந்தாரு. வந்து பார்த்தா பொண்டாட்டியோட மூக்குல இருந்து ஒரே ரத்தம், மூக்க காணும். இப்போ கீழே விழுந்து அழுது துடிக்கிறா. என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. பார்த்தாரு, அங்க நின்னார்ல செருத்துணையார். ஐயா, ஒன்றும் இல்லை, இறைவனுக்கு அபிஷேகம் கொண்டு போய் அந்த மாலையை சாற்றுவதற்கு முன்பாகவே இந்த பெண்ணு பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துட்டா, அதனாலதான் மூக்க வெட்டினேன்னா. அவன் பார்த்தான், ஏண்டா மூக்க வெட்டினிய, இந்த பூவை கையில எடுத்ததுக்கு பிறகுதானே மூக்குக்கு கொண்டு போனான். மூக்குக்கு கொண்டு போறதுக்கு காரணமா இருந்தது எது? கைதானே. அப்படின்னு முதல்ல இவ கையை வெட்டணும்டான்னு கையை வெட்டிட்டான் உறைவாள் எடுத்து. வெட்டினது யாரு தெரியுமா? புருஷன். பக்தி எவ்வளவு மேலோங்கி இருந்துச்சுன்னு பாருங்க. பூவை, இறைவனுக்கு சேர வேண்டிய பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்துட்டாங்கிறதுக்காக செருத்துணையார் மூக்க வெட்டிட்டாரு. தான் பொண்டாட்டி தான் எடுத்தா, வந்த உடனே என்ன பண்ணிருக்க நியாயமா? தான் பொண்டாட்டி மூக்க வெட்டின சும்மா விடுவோமா யாராவது? எதுக்கே மூக்க வெட்டின அப்படின்னு கோவம் வந்துடும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, மூக்குக்கு கொண்டு போறதுக்கு காரணமே இந்த கை தானடா, நீ மூக்க வெட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல கையத்தானடா வெட்டிருக்கணும் அப்படின்னு தான் கையில இருந்த உறைவாளை எடுத்து பொண்டாட்டி கையை வெட்டிட்டாருமா. அப்பேற்பட்ட பக்தி. அதனாலதான் இன்றைக்கு 63 நாயன்மார்கள்ல கழற்சிங்க நாயனார் அப்படின்னு உன்னதமாக மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். பொண்டாட்டி கையே வெட்டினார். அப்படிலாம் புண்ணியம் வாங்கலாம் இருந்திருக்காங்க.
ஆனா இன்னைக்கு பொண்டாட்டி எல்லாம் வெட்ட முடியாது, பொண்டாட்டி புருஷன் கையை வெட்டிடும். அது சரி. ஆமா, காலம் மாறி போச்சு. அதுக்கு என்ன பக்திக்காக எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க. தடுத்து ஒருத்தர் பச்சை தண்ணியில விளக்கறியுமா? பச்சை தண்ணியில விளக்கறியுமா? பச்சை தண்ணியில எப்படி விளக்கறியும்? தெரியும். தெரியாது. பச்சை தண்ணியில விளக்கு ஏற்றினார் ஒருவர் அப்படின்னா அது வள்ளலாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொருத்தர் ஏத்தினாரு. இன்னொருத்தர் ஏத்தினாருன்னு எனக்கு தெரியாதா? ஒருத்தர் ஏத்தினார் தான் நீங்க சொன்னீங்க, அதனால சொன்னேன் இன்னொருத்தர் ஏத்தினாரே அப்படின்னு சொன்னீங்க. இதே 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய நவீனந்தி அடிகள்ங்கிறவரு பச்சை தண்ணியில விளக்கேத்தினார். பச்சை தண்ணியில விளக்கேத்துனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருங்க என்ன? பச்சை தண்ணியில விளக்கேத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ரத்தத்தால விளக்கேத்த முடியுமா? ரத்தத்தால விளக்கேத்த முடியுமா? இல்ல, நீ ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. நான் பதில் சொல்லிடுவேன், திருப்பி நான் கேள்வி கேட்டேன்னு கேளுங்க. யாரு வேண்டாம் உங்களை? ரத்தத்தால விளக்கேத்த நீங்களும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. யோசிச்சு இதுக்கு எதிர்ப்பதமா என்ன கேட்டா அந்த அப்படியே மாட்டி விடலாம் அப்படின்னு யோசிக்கிற ஆள் தான் நீங்க. உண்மையாவே சத்தியமா அப்படித்தான் யோசிக்கிறேன். இதுக்கு திருப்பி நம்ம வேற ஏதாவது கேட்கறதா ரொம்ப சாதாரணமா எளிதா பதில் சொல்றாங்க. இல்ல இது கேள்விங்கிற இடத்துக்கு நீங்க போக வேணாம். நீங்க சொன்னீங்களே தண்ணியால விளக்கேத்த முடியுமா? ஏத்துனாங்க. ஒரு அதிசயம் பக்தி. அந்த பக்தியை வந்து எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது காரணத்துக்காக பச்சை தண்ணியில விளக்கேத்துறாங்க. ஒருத்தர் இருந்தாரு, எண்ணெய் வாங்கி எப்பொழுதுமே இறைவனுக்கு எண்ணெயில விளக்கேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறார். தன்னுடைய வழக்கம் அதுதான். இறை வழிபாடு செய்வதற்கு எண்ணெய் வாங்கி எப்பொழுதுமே வழிபாடு செய்வாரு, தூவம் அதுல தீபம் ஏற்றி. ஆனா இறைவன் பார்த்தாரு, என்னை பக்தி செய்பவனை நான் எப்படி சோதிக்கணும்னு வறுமையை வர வச்சார். அவருக்கு எண்ணெய் வாங்குறது கூட வழி இல்லை, வீட்டுல அவ்வளவு கஷ்டம், வழியே இல்லாம எண்ணெய் வாங்குறதுக்கு வழி இல்லை. அப்பத்தான் போய், ஐயா என்ற ஒன்றை கொடுக்கறதுக்கு எனக்கு எண்ணெய் இல்லை, அதனால என்னுடைய ரத்தத்தை வைத்து உனக்கு விளக்கேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அருவாள் எடுத்துட்டு கத்தியை கொண்டு போயிட்டார் கழுத்துக்கு. ரத்தத்தால விளக்கேத்தல, ரத்தத்தாலும் விளக்கேற்ற துணிந்தார் ஒருவர். அவர் தான் கலியநாயனார்னு பேர். அவருக்கு தொண்டை நாட்டில் பிறந்தவர், உங்க நாட்டில் தான் பிறந்தார். கலியநாயனார் அப்படிங்கிற பேர். அப்ப இறைவன் அவருக்கு முன்பாக தோன்றி உன்னுடைய பக்தியை கண்டு யாம் வெச்சினோன்னு சொல்லி அவருக்கு அருள் கொடுக்கிறார். 23 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர் இருக்கார். பொண்டாட்டி தாலியை வித்து ஒருத்தன் பக்தி செய்தான். யாரும் தெரியுமாமா? நினைச்சேன் அப்பவே எதிர்ப்பதமா ஏதாவது ஒண்ணு வரும்னு நினைச்சேன். என்ன கேட்டீங்க? பொண்டாட்டி கழுத்துல கிடந்த தாலிய அதை கொண்டே வித்து எப்பொழுதும் நான் எப்படி வழிபடுவானோ அது போல வழிபட்டான். பொண்டாட்டி தாலியை வச்சுற அளவுக்குன்னா குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருக்கும். இல்ல இதுல நீங்க கேள்வி கேட்கறத விட அந்த கேள்வியில ஒரு நுணுக்கம் வச்சு கேக்குறீங்க பத்தியலா. மனைவியினுடைய தாலியை வித்து அவர் எதை பக்தியா செய்தார்னு சொன்னாரோ அந்த விஷயத்தை நான் முடிச்சிருவேனா. அதனால அதை மட்டும் மறைச்சிட்டு தாலியை வித்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா பேரை சொன்னா நீ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்ப என்னுடைய நோக்கமே உனக்கு தெரியாம உன்னை இந்த மேடையில வச்சு, ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்குள்ளே இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு பேசுறாலும் கடைசியா அந்த பையன் கேட்ட கேள்விக்கு இந்த பிள்ளையால பதில் சொல்ல முடியலன்னு 4 பேர் நாளைக்கு பார்த்து பேசினாதான். அப்படியா பேசுவீங்க? எனக்கு மனசாரம். அப்படியா பேசுவீங்க? போட்டினா யாராவது ஒருத்தர் பரவாயில்ல, வெங்கடேஷ் கூட ஓரளவுக்கு அந்த புள்ள நின்னு பேசிச்சு. இப்ப வள்ளி அப்படிதானே பேசுவீங்க? சரி சரி. யாரு தாலியை வித்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார். ஏன் அப்படின்னா குங்குளியம் இருக்குல்ல, குங்குளியம் இத அனுதினமும் இறைவனுக்கு என்ன பண்ணுவாரா? படைக்கக்கூடிய வேலை அவருக்கு. பக்தியை அப்படி வெளிப்படுத்துறார் தன்னுடைய பக்தியை. ஒரு நாள் வீட்டுல இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையும் வித்து, குங்குளியம்னா வேற ஒண்ணும் இல்ல, சாம்பிராணி. சாம்பிராணிக்கு மறு பேர் குங்குளியம். சதுரகிரி போனோம்னா வாங்கிட்டு வரலாம் நிறைய வேணுங்கிறது. அப்ப என்ன பண்றாரு? அப்ப மனைவி பாக்குறாங்க, பிள்ளைகள்லாம் பசியில வாடிக்கிட்டு இருக்குது. இந்த பிள்ளைகளுடைய வயிறு பசி ஆற்றணுமே பாருமா. வீட்டுல இருக்கிற அனைத்தையும் கொண்டு வித்துட்டு சாமிக்கு சாம்பிராணி வாங்கி போடுறதே வேலையா வச்சிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட பக்தி பண்ண பக்தி பாருங்க. அப்பதான் மனைவி தன் கழுத்துல இருந்த தாலியை கலட்டி கொடுத்தாங்களா. இதை அடகு வச்சுட்டோல வித்துட்டோது நம்ம பிள்ளைகளுக்கு எதையாவது வாங்கிட்டு வாங்க, பசி ஆத்திரும். ஆனா பாருங்க, இவர் என்ன பண்ணாரா? தாலியை கொண்டுகிட்டு போறாரு. போற வழியில அந்த நேரம் பார்த்து குங்குளியை வித்துக்கிட்டு வந்திருக்கிறார். இவருக்கு பார்த்தனோ ஒரு ஆசை வந்துருச்சு. ஆகா, அனுதினமும் இறைவனுக்கு நம்ம குங்குளியம் போடுவோமே, இன்று நம்ம கையில எதுவுமே இல்லாம இருந்தது மனைவியினுடைய தாலி, அதை வித்து தானே அந்த காசாக்கி அதுல தானே பிள்ளைகளுடைய பசி ஆத்தணும்ன்ற எண்ணம் இல்லாம என்ன பண்ணாரா? அதையும் கொண்டே கொடுத்துட்டு குங்குளியத்தை வாங்கி இறைவனுக்கு கொண்டே படைச்சாரா. அவர் தான் 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய குங்குளிய கலைய நாயனார் என்று சொல்லக்கூடியவர். இறைவனுக்காக அப்படி ஒரு பக்தி. மனைவியினுடைய தாலியை வித்து கூட குங்குளியம் போட்டாராம். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அது எனக்கா? இல்ல, இன்னும் ஆகல. சொன்ன கல்யாணம் ஆகலையா? ஆகல. குழந்தை இருக்கா? எகத்தால பேச்சா இல்லையா? ஏன்
கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டீங்க, ஆகலேங்கிறேன். அப்புறம் குழந்தா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன தவறா கேட்டேனா? ஏன் கேட்டேங்கிறத யோசிக்கணும். சரி, ஏன் கேட்டீங்க? குந்தி இருந்தால. ஆமா, குந்தி போச்சனுடைய வளர்ப்பு பிள்ளை. பத்தியா இடத்த பிடிச்சி, அதுதான் கெட்டிக்கார பிள்ளை எட்டி பிடிச்சி பேசிக்கிறேன். சரி, குந்தி போச்சனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி. ஆமா, அந்த குந்தியை துர்வாசனங்கிற முனிவர் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சதுனால உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான 5 மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன்னு 5 மந்திரங்களை சொல்லி கொடுத்தாரு. முதல் மந்திரத்தை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா. ஆமா, சூரியனுடைய அம்சமாக கர்ணம் பிறந்துட்டான். ஆமா, கல்யாணம் ஆச்சா? சரி, கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல, குழந்தை வந்துருச்சு. யாரு? வளர்ப்பு பிள்ளை. இங்க இன்னொரு இடத்துல மச்சகந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, தாசராசன்கிறவருடைய வளர்ப்பு பிள்ளை. ஆமா, இந்த தாசராசனுடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்திய பராசரர் என்ற முனிவர் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சதுனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு. வேதவியாசர் அப்படின்னு வேதவியாசர் பிறந்தாரா? இப்ப பாருங்க, குந்தி வளர்ப்பு பிள்ளை துர்வாசர் என்ற முனிவர் போய் சந்திக்கிறார். குந்திக்கு குழந்தை பிறந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமா, மச்சகந்தி வளர்ப்பு பிள்ளை. ஆமா, பராசரர் என்ற முனிவர் போய் சந்திக்கிறாரு. அங்கேயும் குழந்தை பிறக்குது மச்சகந்திக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமா, வள்ளி நீயும் வளர்ப்பு பிள்ளை. ஆமா தானே? ஆமா, நம்பிராஜனோட வளர்ப்பு பிள்ளை தானே நானு. நாரதர் என்ற முனிவன் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு என்ன தலைக்கரகமா நான் சுமங்கலி திருநமுனி இல்ல நான் கேக்குறேன். என்னது? இல்ல நீங்க என்ன அர்த்தத்துல கேக்குறீங்க? என்னமா? அங்கெல்லாம் வளர்ப்பு பிள்ளை முனிவர் போய் சந்திச்சாரு, புள்ள வந்துச்சு. இப்ப நீயும் வளர்ப்பு பிள்ளை, உடனே நான் கல்யாணம் ஆகல. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்ல வரேன். யாரு? எனக்கு குழந்தை பிறக்குமா? யாரு? உங்களாலயா? எங்க ஒவ்வொருத்தவங்க இங்க சந்திச்சாங்க, அதனால குழந்தை பிறந்துச்சு. நீங்க தான் என்னை சந்திக்க வந்திருக்கீங்க, அப்ப உங்களால எனக்கு குழந்தையான்னு கேக்குறீங்க. கூட வச்சுக்கலாம், என்னுடைய வருகையால் உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிறது கூட இருக்கலாம்ல. எப்படி சொல்றீங்க? புரியல. நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். எனக்கா? நீங்களா? அவராவது எந்த கேள்வி கேட்காம குடும்பம் நடத்துவாரா? அவரும் இப்படிதான் கேள்வியா கேட்டுட்டு இருப்பாரு. நீ இப்படி வாய் வச்சினா எந்த பிரச்சனையும் பேசாம இருக்க மாட்டான். பொம்பளை பிள்ளை இவ்வளவு வாய் வச்ச கூடாது, அட்ட தரத்துறான். ஆமா, நீங்க ரொம்ப கொஞ்சமா பேசிட்டீங்க, நான் தான் அதிகமா பேசிட்டேன். மாப்பிள்ளை எப்பேற்பட்டவன்? யாரு? எவ்வளவு பெருமைக்குரியவன் சொல்லுங்க. மாப்பிள்ளை சாமி, மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களே, மாப்பிள்ளை எப்படி அழகுக்கு? நம்ம ஏதோ முக்கியமான கேக்குதுன்னு இது என்னன்னு என்னமா என்னமா? இல்ல மாப்பிள்ளை பார்த்தேன் நீங்களே, மாப்பிள்ளை என்னுடைய அழகுக்கு ஈடார் வரா? புரியல, கேட்கல. என்னுடைய அழகுக்கு ஈடார் வரா மாப்பிள்ளை? உங்க அழகு ஏன் அழகுக்கு? சரி, அழகை கூட விட்டு தள்ளுங்க. அழகு வந்து குடும்பம் நடத்த போறது கிடையாது. ஆமாமா, என்னுடைய அறிவுக்கு ஈடா இருப்பாரா? இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு? சரி விடுங்க, அறிவையும் கூட விடுங்க. அவர் அறிவு இல்லைனாலும் கூட எனக்கு அறிவு இருக்கு, நான் குடும்பம் நடத்திடுவேன். இல்ல என்னைய விட அவர் அதிகமான அறிவா இருந்தாலும் கூட அவர் குடும்பம் நடத்திடுவாரு, பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஏத்த உயரமா கத்தரிக்காய்க்கு காலையை கொடுத்த மாதிரி ரொம்ப உயரமா. நீ உயரமா? அது இப்ப நான் உயரம் இல்லையா? மாப்பிள்ளை எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? எவ்வளவு பெருமைக்குரியவன் என்பதை எடுத்துக் கூறுகிறேன், கேளுங்கள். துதிப்போர்க்கு வல்வினைவோம், துன்பமும் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும், நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தன்னை சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம், நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம். சிந்தையெல்லாம் அந்த கந்தன் வசம், நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம். குந்தை வினை அருகே வரக்கூசும், வந்தால் முருகனின் வேல் வந்து அங்கு பேசும். குந்தை வினை அருகே வரக்கூசும், வந்தால் முருகனின் கைவேல் வந்து அங்கு பேசும். அதனால் சிந்தையெல்லாம் வந்த கந்தன் வசம், நெஞ்சம் சிந்திப்பதும் கந்த சஷ்டி கவசம். சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம், சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை.
சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளே இல்லைன்னா கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகன், சரவணபவன், செந்தில்வடி வேலன், அவன் தான் புருஷன். முருகனையா? ஆமா. அஞ்சாட நான் குலதெய்வமா வணங்கக்கூடிய அந்த தெய்வமா நினைக்கிறவரையா? அவரை கட்ட மாட்டேன் சுவாமி. ஏன்? அவரை தவிர வேற யார வேணாலும் கட்டிக்குவேன். அவரை தவிர வேற யாராலும் கட்டிக்குவியா? யார வேணாலும் கட்டிக்குவேன். சரி, அப்ப அந்த ரத்னமாடனை கட்டிக்க. அவர் சித்தப்பா வேணும். காளிசு தம்பி வேணும். தங்கராஜ் அண்ணே வேணும். இன்ப செல்வா அப்பா வேணும். என்னமா யாரனாலும் கட்டிக்கிறேங்கிற, அவர் இவர் வேணும், இவ அவர் வேணுங்கிற. ஏங்க எங்க நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு சொந்தம் தான். கட்டிக்க. அவர் எங்க நாட்டுக்காரர் தாங்க. எனக்கு அண்ணே முறையாகுதுங்க. செல்லாது. என்னமா பூரா பத்தானே அம்மா சொன்னுச்சு. அண்ணே முறையாகுது. முருகனை தவிர வேற யாரனாலும் கட்டிக்கிறேன்னா யார வேணும்னா ஊரு விட்டு ஊரு முனியாண்டிய கட்டிக்கிறியா? கருப்பசாமி என்ன யாரை கட்டாலும் வேணாம்னா அப்ப உனக்கு கல்யாணம். நீ கருப்பசாமி பொண்டாட்டி, அப்ப நீ யாரையோ விரும்புற. சரி, அப்படியே நான் விரும்பினாலும் அதை உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியமா? விரும்புறேன்னா அதை எங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், எங்க அண்ணன்ட்ட சொல்லுவேன். நீ யாரனாலும் விரும்பு, தப்பு இல்ல. ஆனா நான் பாக்குற மாப்பிள்ளதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். என்ன சொன்னீங்க? அது சொல்லலாமா? நான் பாக்குற மாப்பிள்ளையோட தான் உனக்கு திருமணம் கட்ட முடியாது. சொன்னேன் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். திரு புலத்தில் இல்லாமல் எங்கேயும் நீ கைவரிசை செல்லாது கட்டிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு சொல்றேன். தொண்டை இருக்கு கத்திரிய, நான் என்ன பண்ணுவேன்? கத்துறேன். கத்து நீயும். இப்ப என்னமா சொல்ற? அதே சுதி தான். இங்க வா, சுதி எல்லாம் மாறல. இங்க வாமா. சுதியில எந்த மாற்றமும் இல்ல. கீழ் சற்றமா பஞ்சமா மேல் சற்றமா, அதுல எங்க நம்மளால பாட முடியுதோ அங்க பாடிக்கிறது. உங்க இதுக்கு நான் பாடணுமா? அப்படி அந்த அளவுக்கு நம்மளால பாட. உண்மை என்ன தெரியுமா? பெண்ணினுடைய சுதிக்கு தான் ஆனால பாட முடியாது. ஆமாவா இல்லையானே? முடியாது. பெண்களுடைய சுதிக்கு ஆனால பாட முடியாது. ஏன்னா பெண்களுடைய சுதி வேற, ஆண்களுடைய சுதி வேற. நீங்க சும்மா லவா லவான்னு கிடந்து கத்துவீல்ல, அது உங்களால முடியும், எங்களுக்கு முடியாது. லவ லவன்னு கத்துறமா? ஆமாமா, மேல இந்த சுதி கூட கொட்டி கொட்டி பதங்க கோத்திரத்தின் முனையோ அறிவில்லாம சிறுமி இன்று சூரிய அஸ்தமனமாவதற்கு உனக்கு வந்த கண்டபடி வேலைக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். அப்புறம் அப்பா என்னம்மா விடியறதுக்குள்ள கல்யாணம்? யாருக்கு? எனக்கு தான். வேற யாருக்கு? அதனால எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா? குளிர் தான். அப்பா என்ன பண்றது, எல்லாருக்கும் அந்த நிலைமை தான்.